Hi friends, welcome back to Mama with Birma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வீடு எல்லாம் பார்த்திருப்பீங்க நீங்க. சோ ஒரு 70% of the work வந்து முடிஞ்சிருச்சு. சோ பின்னாலலாம் எங்கெல்லாம் இடம்லாம் ஃப்ரீயா இருக்குது அப்படினு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து வச்சிட்டது எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தோட்டம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்கோம். தோட்டம்ன்றது சொல்ல முடியாது, மரம் செடி கொடிகள் அதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். நேரா நம்ம போய் ஏதாவது ஒரு சூப்பர் நர்சரியா போய் பார்த்து என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுல நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றதையும் பார்த்து நம்ம வாங்கிட்டு வரலாம். வர வழியில ஒரு நுங்கு ஷாப் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நுங்கு ஷாப்ல தான் இறங்கிருக்கோம். இந்த பக்கம் நுங்கு ஷாப், இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நர்சரி கார்டன். இது பெரிய கார்டன் இங்க இருக்கிறதுல நம்ம வர வழியில சரி அங்க போய் பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் நர்சரி போய். நம்ம எங்க கோயம்புத்தூர்ல இருக்கும் போது தான் நிறைய செடி கொடி பூ எல்லாமே வச்சிருந்தேன். இப்ப போய் பார்க்கலாம் என்னென்ன செடி வந்துட்டு இருக்கு, என்னென்னலாம் வச்சா நல்லா இருக்கும், நேச்சுரல் பிளானட் என்ன வச்சா நல்லா இருக்கும். இப்பவே வந்து சைட்ல வந்துட்டு நம்ம எங்கேயாவது நோண்டி மாமரம் பலாமரம் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் ரிசர்ச் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா இப்ப வச்சு விட்டாதான் நம்ம வீடு நமக்கு ஓரளவுக்கு வரும்போது கொஞ்சம் பெரிய மரமா இருக்கும்ல, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். அது கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்லுங்க. நம்ம இடத்துல பார்த்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இந்த மாதிரி நோண்டி வச்சு விட்டுட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி வேலையெல்லாம் வச்சுட்டு வரலான்ட்டு ஒரு ஆசை இருக்கு. பப்பாளி மரம் வைக்கணும், எனக்கு பலா மரம் வைக்கணும், மாங்காய் மரம் வைக்கணும், அதுக்கப்புறம் கொய்யா மரம் வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, நிறைய பூ, அதாவது என்னன்னா ஜாதி பூ, முல்லைப்பூ, மல்லிப்பூ, அப்புறம் வந்து ரோஸு, அரளி, செம்பருத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு வைக்கணும்னு ஆசை. இதெல்லாம் நான் கோயம்புத்தூர்ல வச்சிருந்தேன். ஓகேவா, இங்க வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே என்னால வைக்க முடியல. அப்படிங்கறதுனால நான் அபார்ட்மெண்ட்ல கம்முன்னு இருந்தேன். இப்ப நமக்கு இடம் கிடைச்சிருச்சு. ஓகேவா, அதனால நர்சரியில போயிட்டு அந்த மாமரம் பலாமரம் அந்த மாதிரி ஏதாவது இப்ப நம்ம நோண்டி சைட்ல வச்சு விட்டுட்டா அது நம்ம வீடு வரதுக்குள்ள கொஞ்சம் அந்த ஐடியா எனக்கு சூப்பரா இருந்துச்சு. அதான் போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நாங்க வந்து சின்ன வயசுல சிறுமுகையில இருந்தப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, வீட்டுல வந்து எங்க அப்பா வந்து பொண்ணுங்க 2 பேரும் இருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய பூச்செடியா வச்சிருப்பாரு. அதுல வந்து செம்பங்கி பூ, அப்ப ஆரஞ்சு செம்பருத்தி இல்ல செண்பகப்பூ, சரியா, செண்பகப்பூன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு ஒயிட்ல எல்லாம் இருக்கும். அது நல்ல ஸ்மெல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காம்பவுண்ட் மேல ஏறி நின்னு பறிச்சுட்டு அதை கொண்டு போய் கொடுத்து 5 ரூபா காசை வாங்கிட்டு பூக்கடையில கொடுத்துட்டு பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துன்னு போவேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன். அந்த பூவோட பந்தம் உங்ககிட்ட இப்ப வரைக்கும் இருக்குதுப்பா. என்ன பந்தம்? வா போலாம். அந்த மாதிரி ஏதாவது செடி கிடைச்சா நம்ம வாங்கிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுல வச்சு விட்டுட்டு ஒரு ஓரத்துல நட்டுலாம்ப்பா. அது பாட்டுக்கு வளர்ந்து இருக்கும்லப்பா. பாக்குறதுக்கே அழகா இருக்குப்பா, பாக்குறதுக்கே அழகா இருக்கு. இதெல்லாம் மேல கார்டன்ல பர்கோலா போடுறோம் தெரியுமா, அந்த மாதிரி இதுல வைக்கலாம். அந்த திங்ஸ் எல்லாம் தெரியுது பாரு. 2 பக்கம் வச்சுட்டு என்ட்ரன்ஸ்ல தெரியும் 2 குட்டி யானை நிக்கிற மாதிரி வைக்கலாம். பர்கோலா உள்ள நுழையும் போது 2 குட்டி யானை பாரு, அவங்க எல்லாம் நிக்கிறாங்க பாரு. நாதஸ்வரம் ஊதுறவங்க எல்லாம் இருக்காங்க பாரு, தெரிஞ்ச அந்த நாதஸ்வரம் ஊதுறவங்க எல்லாம். இவங்க எல்லாம் வைக்கலாம், நம்ம வீட்டுக்குள்ளேயே இவங்களை வைக்கலாம். இந்த மாதிரி இருக்கவங்கள. இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து டெக்கரேஷன் பிளான்ட். இது ஃபுல்லாவே தெரிஞ்சு. ஆமா, இது ஃபுல்லாவே டெக்கரேஷன் பிளான்ட் தான்ப்பா அது. ஆமா, இதெல்லாம் நமக்கு தேவை மாமரம் பலாமரம். வா அதை போய் பார்ப்போம். ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் சுத்தி பாத்துக்கலாம்ல. வச்சு அள்ளி, முல்லை, தாமரை எல்லாம் வைக்கலாம். இதோ இதெல்லாம் என்னது செவ்வந்தி பூ. இதெல்லாம் செவ்வந்தி. இங்க இருக்கு செம்பருத்தி இருக்கு. இது ஃபுல்லா ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, பாக்குறதுக்கே அழகா இருக்கு. கண்ணை பறிக்குது கலரெல்லாம். இந்த பாருங்க, இதெல்லாம் வாங்கி வைக்கணும். ஒன்னத்தையும் பாய்க்க விட மாட்டேன், நான் எல்லாத்தையும் வச்சிருவேன். பாக்குறதுக்கே அழகா இருக்குல்ல. பக்கத்துலயே இந்த பெரிய நர்சரி இருக்கு. இந்த பூ இருக்குல்ல, இந்த ரோஸ் வந்து எங்க அப்பா வீட்டுல வச்சிருப்பாரு. டெய்லியும் வந்து நிறைய பூ பூக்கும். இதுவும் அந்த 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 ரோஸ் பாத்தீங்களா, இது இந்த 2 பூக்கும். நான் என்ன பண்ணுவேன், நம்ம முல்லைப்பூ மல்லிப்பூ எல்லாம் கட்டுறோம் தெரியுமாங்க, அந்த மாதிரி கட்டி சைட்ல இப்படி தொங்க விட்டு போவேன். ரெட்டச்சடையில ஒரு பக்கம் அந்த மாதிரி தொங்க விட்டுட்டு போவேன். வந்து செம்பருத்தியில வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாம் செம்பருத்தியில வெரைட்டிஸ் ஃபுல்லா. இது ஃபுல்லா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மல்லி, இது வந்து குண்டு மல்லி, இது முல்லை. அந்த பக்கம் மல்லி இருக்கு பாருங்க, அதெல்லாம் மல்லி அந்த சைட்ல. அப்புறம் ஜாதி மல்லி அங்க இருக்கு, அந்த பக்கம் உள்ள இருக்கு. அப்புறம் வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ. இப்ப கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்காப்பா? ஆமா, இந்த முருங்கை மரம் இருக்கு. மாமரம் இங்கேயே வச்சிருக்காங்க பாரு. மாம்பழம் எல்லாம் விட்டுருக்கு பாரு.
வந்துச்சு, மாங்காவே வந்துச்சு பாரு. ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கலாம்ப்பா, நல்லா இருக்கும்பா. பேக்ல வைக்கலாம். பேக்ல இல்ல, ஃப்ரண்ட்ல வைக்கலாம். இதெல்லாம் நெல்லிக்காய் பாரு, நெல்லிக்காய் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கா இங்க? இருக்கும், கேளு. இந்த கொய்யா. ஆனா கிறிஸ்மஸ் ட்ரீலாம் ஆண்டவர் நம்ம வச்சா வந்துரும். என்ன கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கானா? இருக்காம்பா. ஆமா இருக்கும். நிஜமா இப்பயே போயிடலாமா? இப்ப போய் யார் வைக்கிறது? அங்க ஆள் இவங்க வருவாங்களா கூட வைக்கிறதுக்கு? வாங்கி வச்சுட்டு போயிடுங்க, நாளைக்கு அனுப்பிச்சு விட்டு வச்சிருவோம். சரி அப்போ ஓகே. அப்போ ஓகே. கிறிஸ்மஸ் ட்ரீ எங்க போறீங்க? கிறிஸ்மஸ் ட்ரீ முன்னாடியே இருக்கா. மருதாணி முள்ளு செடி வைக்க கூடாதும்பாங்க. அதெல்லாம் நான் மருதாணிலாம் வேணாம். முள்ளு செடி அடுத்த இல்ல, முள்ளு செடி பக்கத்து சைட்ல வச்சிடலாம். 10 ரூபா கொடுத்தா கோன் தரான், வாங்கி 10 கோன் கூட வாங்கி கை ஃபுல்லா வச்சு. இது ராமர் இது முல்லை, இது ராமர் முல்லை. இதுதான் ஓல்டு செம்பருத்தின்னு நினைக்கிறேன். இதுதான் நாட்டு செம்பருத்தி. நாட்டு செம்பருத்தி தான்ப்பா வைக்கணும், ஹைபிரிட் செம்பருத்தி எல்லாம் வைக்க கூடாது. எது பலாமரம்? இதுவா? இது என்ன மரம்? 6 மாசம் 8 மாசத்துல மாங்காய் வர மாதிரி மாமரம் வேணும். என்ன மரம்? அடுத்த சீசனுக்கு பழம் பறிக்கிற மாதிரி பாரு. இந்த சீசனுக்கே பழம் பறிக்க முடியாது. நீ சீசனே முடிஞ்சு போச்சா? இதானே சீசன். நல்லா இருக்குல்ல? சரி அப்ப வாங்கிட்டோம்னா அவங்க வந்து நாளைக்கு வச்சு தருவாங்கன்னா நாளைக்கு வந்துப்போம். ரைட் ஓகே. இதோ வராரு. என்னன்னா 6 மாசம் காய்க்க கொய்யா மா கொய்யா இருக்கு. இதோ அங்க இருக்கு. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது. இதுக்கப்புறம் பூச்சி வேலை எல்லாம் இருக்குது. ஒரு வாரத்தில் வச்சு விட்டா அது பாட்டு அது வளர்ந்துன்னு இருக்கும்ல. வைக்கலாம். வாட்டர் ஆப்பிள் இருக்குது, அது வந்து பூச்சிங்களா? வாட்டர் ஆப்பிள் அதெல்லாம் வேணாம். மாமரம் ஓகே, பலாப்பழ மரம் ஓகே. என்னதுனால அந்த ஊரு புத்தி வந்துருது இல்ல. கனகாமரத்தை தேடி வந்துட்டேன். இதோ கனகாமரம் ஊர் புத்தி வந்துருது. பா வாங்கி வச்சுக்கோப்பா. அவள் தான்ப்பா. நான் வாங்கி வெப்பம்பா. போ வயசாயிடுச்சுன்னா கனகாமரம் தான். டப்பு டப்புன்னு ஊசி எடுத்துமா, நூலை கோத்துமா, சரு சரு சருன்னு கட்டி மண்டையில வச்சுன்னு போய் நேருக்கலாம் நீனு. செவந்தி வெரைட்டிஸ் ஆஃப் செவந்தி இதெல்லாம் இல்ல வேணாண்ணா, கொய்யா வேணாம். இப்போ எடுத்துக்கோங்க நல்ல கொய்யாவா பார்த்து எடுத்துக்கோங்க. சரி நல்ல கொய்யாவா எடுங்க. வெத்தலை மரம் எல்லா இடத்துலயும் வராதுப்பா. வெத்தலை கொடி. வெத்தலையா? ஆனா இந்த வெத்தலை கொடி நம்ம வச்சோம் வீட்டுல. ஆனா இது வாயிலே வைக்க முடியல. ஏன்? நம்ம கடையில வாங்குற வெத்தலை மாதிரியே வர்றது இல்லையா? அது தெரியல. அது வேற ஏதா இதை பாத்தீங்கன்னா கடையில வாங்குற வெத்தலை மாதிரியா இருக்குது. எல்லாம் பெருசு பெருசா தாமரை பூ இலை மாதிரி இருக்குது. வீட்டுல கொடி இருந்தது தெரியுமா? ஆமா அங்க இருந்தது. வாயில போடுற வெத்தலை மாதிரியே இல்லையே. அது ஏன்னு தெரியல. மறி கொழுந்து இது என்ன மருக்கு மருவு அந்த பூல இடையில வச்சு கட்டுவாங்க தெரியுமா? ஸ்மெல் பாரு. ஆமா ஆமா இதுப்பா அது மருகுதான். அது மறி கொழுந்து வேற. இது மருகு, மறி கொழுந்து வேற. ஜாதி கொழுந்து இருக்குப்பா. என்னது இது? ஜாதி ஜாதி. பேர் சொன்னா தெரியும். பூ கட்டாதான் உனக்கு தெரியும்ல. அந்த பூ. ஓகே ஓகே ஓகே. நல்ல ஸ்மெல் இருக்குப்பா. இதெல்லாம் நல்ல ஸ்மெல் உள்ளது. மறி கொழுந்து தான் காணும். கொய்யா கொய்யாலாம் எடுத்துட்டேன். இனிமேல்ட்டு அடுத்த வருஷம் மாம்பழம் நம்ம வீட்லயே. நம்ம வீட்டுக்கு போகும்போது அது ஓரளவுக்கு பெருசா இருக்கும்ல. இப்ப வந்து காப்பாத்தி வச்சோன்னு வைங்க. இப்ப பூச்சி வேலை தான் நடக்க போகுது. மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு மண்ணு கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இனி இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஏற கட்டிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு இடத்துல பார்த்து நம்ம அழகா குழி தோண்டி நம்ம பாதுகாப்பா முள்ளுவேலி போட்டோன்னு வையேன். ஒரு 4 முள்ளை வெட்டி போடுங்களான்னா போட்டு போறாங்க அங்க. அவ்வளவுதான். அது பாட்டுக்கு சர சரன்னு வளர்ந்துன்னு இருக்கும். நம்ம பாட்டு போகும்போது புடிக்கி தின்னுக்கலாம். ரைட்டு. கேட்கறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆண்டவர் மாதம் இருக்காங்க, வளரும் நல்லா அழகா வளர்ந்துரும். டேஸ்டா. எஸ். குடி போனதுக்கு அப்புறம் தான் வைக்கிறது. மறி கொழுந்து அங்க இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீயா வாங்கி வச்சுட்டோம்னா நம்ம கிறிஸ்மஸ்க்கு அங்கேயே அதோப்பா பெருசு. இதான பெருசு கிறிஸ்மஸ் ட்ரீ. இதுவா கிறிஸ்மஸ் ட்ரீ? இதுவா? ஆமா இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீ. இது மறி கொழுந்து. நான் கிறிஸ்மஸ் ட்ரீ எதுனா? இதுதானே. அதானே. அங்க வச்சிருக்காரு. இப்ப வேண்டாம், அது குட்டி வேண்டாம். இது எவ்வளவு பெருசு? பரவாயில்ல வாங்கினா இப்ப வேண்டாம். ஏன்னா இதுவாயிடும். அதனால அப்புறமா எடுத்துக்கிறோம். இது பெருசாவே வச்சிடுவோம்.
அங்கேயே அழகா நம்ம இது ஜோடிச்சிக்கலாம். கத்திரிக்காய் நாத்துல இப்படியே பெருசு பெருசா வச்சுக்கிறாங்க. இதே எடுத்துட்டு போய் வச்சுட்டா போதும் போலயே. கத்திரிக்காய் நாத்து இது வந்து மேல நான் ரூப் டாப் கார்டன் பண்ணலான்னு பார்த்தா நீ என்ன இது மிளகா நாத்து இதெல்லாம் வயல்வெளி ஆக்கிடுவா போல் இருக்குதே மேல. நான் கத்திரிக்காய் செடி வச்சு கத்திரிக்காய் புடுங்கி குழம்பு வச்சு திங்காம விட மாட்டேன். ஒன்றும் சொல்றதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுல. அப்புறம் கருவேப்பிலை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது துளசி. மாடு வந்து தின்னுக்குதுப்பாங்க. ஆமா ஆமா கரெக்ட். இன்னைக்கு நான் பார்த்தேன். இன்னைக்கு நான் நேத்து பார்த்தேன்னு நினைக்கிறேன். மாடு அதான் முள்ளு வெட்டி போட்டா மாடு தின்னாது. எப்பா இது எல்லாத்தையும் தின்ட்டு போயிடும்பா. அப்புறம் இங்க அது பாத்துக்கலாம் உங்களுக்கு. இதெல்லாம் துளசி. இந்த மாதிரி எல்லாம் வைக்கணும். துளசி, கற்பூரவள்ளி, அப்புறம் வந்து துளசி. ஆமா அதெல்லாம் வந்து மருந்து. துளசி நீ வைக்கணும். இதெல்லாம் வந்து துளசி நீ வைக்கணும் அப்படின்னா அங்க முன்னாடி அந்த ஜாலி இருந்தது பாரு, அந்த மாதிரி ஜாலி வாங்கி தான் வைக்கணும். அதெல்லாம் ஃபியூச்சர்ல பார்த்துப்போம். பே பண்ணிட்டு போயிடலாம். நாளைக்கு வந்துட்டு எடுத்துட்டு போய் அங்க வச்சு விடலாமா? எது நம்மளுது வா பாருங்களா. பாரு ஆர்ச்ல எப்படி வளர்ந்துருக்குன்ட்டு. நல்லா இருக்குல்ல பார்க்கவே. இது மஞ்சள் பூ பூக்கும்னு நினைக்கிறேன். இது நீ வந்து இதுல வச்சிட்டீங்கன்னா அது மாதிரி வளரும். என்ட்ரன்ஸ்ல நம்ம காம்பவுண்ட் வால் கட்டிட்டு கேட்டுக்கு மேல இந்த மாதிரி பண்ணி செடி வச்சுனா நல்லா இருக்கும். இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோம்? இது இது கொய்யா. என்ன கொய்யா? இது என்ன கொய்யா? இது என்ன கொய்யானா? பெரிய கொய்யா. ஓகே. இது லெமனு, அது பலாப்பழம், பங்கனப்பள்ளி மாம்பழம். சரி நான் என்ன சொல்றேன், பேசாம கையோட அந்த மாதிரி பெரிய தொட்டி வாங்கி 4 தொட்டி வாங்கி தொட்டியில வச்சு திரும்ப மேல வச்சிடலாம். அடிச்சு கொடுப்பாங்களா? நம்ம தான் அடிச்சுக்கணும். என்ன கலர் பெயிண்ட் வேணுமோ. இது எங்க? இதுல இது பர்கோலால தான் பர்கோலால அழகா அப்படி தொங்க விடலாம். நீனு இது உள்ள விளக்கு எரியாதா? எரியுமே. வச்சா எரியும். ஒண்ணும் இல்லையா? இதோ இருக்கே. என்ன இருக்கு? ஓட்டை இருக்கு. நம்ம வச்சுக்கலாம். லைட் செட்டிங். லைட் போடுறதால இது எல்லாமே லைட் போடுற பர்கோலால இந்த மாதிரி தான் தொங்க விடணும். ஆமாப்பா அது மாதிரி உள்ள இருக்குப்பா. அது எனக்கு தெரியல. எல்லாமே இது எல்லாமே கிறிஸ்மஸ் ட்ரீ தான். இங்க இருக்கு சார். நம்ம போறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயாவை பார்த்து ஒன்று சொல்லலாம். 3000 எடுத்து பதுக்கிட்டாரு பாரு நம்ம செடியை. நம்ம செடியை எடுத்து பதுக்கிட்டாரு பாரு. ஓகே. நம்ம செடி இங்க பதுக்கி வச்சிட்டாங்க 4 செடியை. ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பச்சை பயிறு குழம்பு, ரசம், ஒயிட் ரைஸ், முட்டை.